நினச்சி பாருங்க, நீங்கள் கஷ்டப்படுற டயத்தில் உங்களுக்கு கை கொடுத்த காதலி, உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற வச்ச உங்கள் காதலி, உங்கள் பேரையும் புகழையும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்த உங்கள் காதலி, அவங்க பேரை யூஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ஆளாக வரீங்க. ஆனால் கடைசியிலேயே அந்த சாம்ராஜ்யத்துக்கே ராஜா ஆகணும்னு பேராசைப்பட்டு அந்த WWEயோட சேர்மேன் மிஸ்டர் மிக்மேன் அவங்களோட பொண்ணு ஸ்டெஃபனி மிக்மேனையே காதலிச்சு அவங்க காதலியாக இருந்த சைனாவுக்கு துரோகம் செஞ்சு அந்த WWE சாம்ராஜ்யத்துக்கே ராஜாவான ட்ரிபிள் எச், அதனால மன உளைச்சலுக்கு ஏற்பட்ட சைனா, அதுவும் இல்லாமல் வேலையை இழந்து கடைசியாக அவங்களோட உயிரையும் இழந்த சைனா WWE வரலாற்றிலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிக்கஸ்ட் ஏமாற்றம். என்னதான் உண்மையாக நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ வெல்கம் டு மை சேனல் ஸ்லாம் அண்ட் ஸ்ட்ரைக். WWE அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1999 காலகட்டம். அப்போ தான் நம்ம ரெஸ்லர் ஹண்டர் ஹார்ட்ஸ் ஹெம்ஸ்லின்னு சொல்லிட்டு இப்போ அவர் ட்ரிபிள் எச்சா அவரை கூப்பிடுறாங்க. ஸோ அந்த டைம் அவரோட பேர் ஹண்டர் ஹார்ட்ஸ் ஹெம்ஸ்லியாக இருந்துச்சு. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக WWEயில் வந்து பேர் எடுத்துகிட்டு வராரு. அந்த டைமில் அவர் கூட இருந்த ஒரு பெண் ரெஸ்லர், ஸோ அவங்க பேர் வந்து சைனா. அவங்க உடல் அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஆண்களுக்கு நிகரான ஒரு உடல் அமைப்பு, செம்ம மஸ்குலராக இருப்பாங்க. அவங்க தான் வந்து அந்த டைம் WWEயில் செம்ம புகழ் பட்டு இருந்தாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா மென்ஸ் ராயல் ரம்பிள் மேட்ச் தான் இருக்கும். ஸோ அந்த மென்ஸ் ராயல் ரம்பிள் மேட்ச்லேயே முதல்ல ஒரு பொன் போட்டியாளர் வந்து அதில் பங்கேற்கிறாங்கன்னா அது சைனாவுக்கு தான் அந்த புகழ் வந்து சேரும். அதுவும் இல்லாமல் மென்ஸோட டைட்டில் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் டைட்டில் இருக்குது. ஸோ அதையுமே ஒரே ஒரு உமன் தான் இந்த WWE வரலாற்றிலே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா அதுவும் சைனா தான். எல்லா மென் ரெஸ்லரையும் போட்டு பந்தாடுற அளவுக்கு அவங்களுக்கு இருந்த ஸ்ட்ரென்த்து. அந்த டைம் அவங்க புகழோட உச்சியில் இருந்தாங்க. ஆனாலுமே அந்த டைம் வளர்ந்து வர ரெஸ்லர் நம்ம ஹண்டர் ஹார்ட்ஸ் ஹெம்ஸ்லி ட்ரிபிள் எச்சை தான் அவங்க வந்து காதலிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சைனாவை தான் 9th wonder ஆஃப் தி வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க புகழோட உச்சியில் இருந்தனால அவங்க சொல்கிற பேச்செல்லாம் பின்னாடி வந்து மேனேஜ்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சிபாரிசு பண்ணி தான் ட்ரிபிள் எச் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெயின் கார்டில் வந்து ரெஸ்லிங் கரியர் ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வராரு. அதுக்கு மெயின் காரணமே சைனா தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கும்போது DX அப்படிங்கிற ஒரு குரூப் ஃபார்ம் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா மெயின் 2 ஆளுங்க நம்ம ட்ரிபிள் எச்சும் நம்ம சைனாவும் தான். அதுக்கப்புறம் தான் ஷான் மைக்கேல்ஸ் அவங்கெல்லாம் சேர்றாங்க அந்த குரூப்பில். ஸோ அப்போவே புகழ் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ட்ரிபிள் எச் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எச்சும் சைனாவும் லிவிங் டுகெதரில் தான் இருந்தாங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு ஸ்டோரி லைன், அந்தப்போ தான் மிஸ்டர் மிக்மேனோட பொண்ணு ஸ்டெஃபனி மிக்மேன் WWEக்குள்ளே நுழையிறாங்க. ஸோ அந்தப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி லைன் நடக்குது. இந்த மாதிரி ட்ரிபிள் எச்சும் ஸ்டெஃபனி மிக்மேனும் ஆன் ஸ்க்ரீனில் வந்து ஜோடியாக ஒரு ஸ்டோரி லைன் போகுது. ஸோ கடைசியில் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் அது. அந்தப்போ சைனாவுக்கு தெரியாது, ஸ்டோரி லைனாக தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது சரி நடிப்பு தானே ஓகேங்கிற மாதிரி அவங்க பேசாமல் இருந்திருக்காங்க. ஆனால் ட்ரிபிள் எச் வந்து வேறு பிளான் வச்சுருந்தார். அவர் வந்து ரொம்ப தந்திரமாக யோசித்து இந்த மாதிரி ஓகே இது ஸ்டெஃபனி மிக்மேன் மிஸ்டர் மிக்மேனோட பொண்ணு, இவங்களை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா இந்த WWE சாம்ராஜ்யத்துக்கே நம்ம தான் ராஜாவாயிடலாம். சைனாவை வச்சு நம்ம ஓரளவுக்கு வெளியே பெரிய ஆள் ஆகிட்டோம். இது நம்ம இவளை காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து WWE சாம்ராஜ்யமே நமக்கு அடியில் தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு பிளானை போடுறாரு.
அப்படியே போகுது. சைனா வந்து கவனிக்கிறாங்க. இந்த மாதிரி ட்ரிபிள் ஹெச்சும் ஸ்டெஃபனி மெக்மேனும் ரொம்ப நெருக்கமாக ஒன்றா சுற்றுறது அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ வந்து சைனா கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரியெல்லாம் அவங்க கூட ரொம்ப நெருக்கமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்காரு, ஆமாம் இது வந்து ஒரு ஸ்டோரி லைன் தான், அந்த ஸ்டோரிக்கு வேண்டி நாங்கள் 2 பேரும் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கோம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, நீ அதை பற்றி இதாக நினச்சிக்காத, தப்பாக நினச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாரு. அப்போ சைனாவும் சரி நம்ம தான் கொஞ்சம் தப்பாக நினச்சிட்டோம் போல், ஓகே இது ஸ்டோரி லைன் தானே அப்படியே பொறுமையாக இருக்கலாம் மாதிரி அவங்க விட்டுடுறாங்க. ஆனால் நாளடைவில் அது வந்து அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு நாள் வந்து சைனா வந்து எதர்ச்சியாக வந்து ட்ரிபிள் ஹெச்சோட ஜிம் பேக்கை வந்து திறந்து பார்க்குறாங்க. அந்தப்போ ஒரு லெட்டர் அவங்க கையில் சிக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு லவ் லெட்டரு. அதில் வந்து நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்த தருணமெல்லாம் செமையாக இருந்துச்சு அப்படி இப்படின்ட்டு ஒரு காதல் கவிதமே அதில் எழுதி வச்சிருந்துச்சு. கடைசியில் ஐ லவ் யூ ஸோ டீப்லி ட்ரிபிள் ஹெச் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டு அதில் பார்த்தோன்னே நம்ம சைனாவுக்கு அப்படியே தலை சுற்றுது. அந்த லெட்டரை யார் எழுதியிருப்பான்னு அப்படியே படித்து பார்க்கும்போது தான் தெரியுது, ட்ரிபிள் ஹெச்சுக்கு வந்து ஸ்டெஃபனி மெக்மேன் எழுதின லவ் லெட்டர். அதை பார்த்தோன்னே சைனாவுக்கெல்லாம் தலையும் புரியலை காலும் புரியலை, ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க. சரி நம்ம இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லி அவங்க வந்து அந்த லவ் லெட்டரை எடுத்துகிட்டு மிஸ்டர் மெக்மேன் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. ஆஃபீஸுக்கு போய் பாருங்கள், இந்த லெட்டரை பாருங்கள், உங்கள் பொண்ணும் என் காதலனும் என்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, என் கூட காதல் பண்ணிட்டே என் முதுகுக்கு பின்னாடி கள்ளக்காதல் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சைனா. அந்த கேட்ட WWE வந்து மிஸ்டர் மெக்மேன் எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணல. ஏன்னா வந்து ஏற்கனவே நம்ம ட்ரிபிள் ஹெச் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காரு போல், அவரோட பேச்சு திறமையை வச்சே மிஸ்டர் மெக்மேன் எல்லாரையும் சம்மதிக்க வச்சுருக்காரு போல். சைனா அதை பற்றி யோசிச்சே டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க. ஏன்னா ஒரு ஸ்டோரி லைனாக ஆரம்பித்த ஒரு இது கடைசியாக நிஜத்திலே அவங்க காதல் பண்ணி ஒரு பொண்ணோட வாழ்க்கையே சீரழிஞ்சிருச்சு. அது வந்து அது மட்டும் அவங்க பண்ண தப்பு கிடையாது. ட்ரிபிள் ஹெச் ஏதோ பேசி மிஸ்டர் மெக்மேனை வந்து ஏதோ சொல்லி சைனாவை வந்து வேலையை விட்டு தூக்க வச்சுருக்காங்க. அவங்க ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபேக்ஸ் வருது, இன்னமே அவங்க இது WWEக்கு தேவையில்லை, நீங்கள் இன்னமே இது பெற்றுக்கலாம், நீங்கள் வந்து ரிசைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்ஸ் லெட்டரை வந்து சைனா வந்து இடிஞ்சு போய் உட்காடுறாங்க. அவங்களோட காதலனையும் இழந்து, அவங்க உயிருக்கு உயிராக காதலிச்ச வேலையும் இழந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் உட்காண்ட்ருக்காங்க. ஆனால் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் செம ஜாலியாக அவங்க ஸ்டெஃபனி மெக்மேனை காதலிக்கிறாரு, கல்யாணம் பண்ணிக்கிறாரு, WWE சாம்ராஜ்யத்துக்கே ராஜாவாக மாறிட்டு வந்துட்டு இருந்துருக்காரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சைனா ஏதாவது இவங்களுக்கு எதிராக நம்ம பெரிய ஆளாக வந்தே ஆகணுங்கிற மாதிரி என்னெல்லாமோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எதுவுமே கிளிக் ஆகலை, எல்லாமே ஃபெயிலியரில் போய் முடியுது. விரக்திக்கு உச்சத்துக்கு போகிறாங்க சைனா. உச்சத்துக்கு போய் ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப போதைக்கு அடிமையாகி ரொம்ப போதையோட விளிம்பு வரைக்கும் போய் கடைசியில் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா 2016 காலகட்டங்களில் அவங்க பாடியை தான் எடுக்கிறாங்க கண்டுபிடிச்சு. எப்படி இறந்தாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. எல்லோரும் சொல்கிறது வந்து போதை ஓவர் டோஸ் அப்படிங்கிற மாதிரி. ஆனாலுமே அது ஒரு மர்மமான ஒரு மரணமாக தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஹெச்சும் ஸ்டெஃபனி மெக்மேனும் அதே மாதிரி தான் இருக்காங்க. அவங்க ட்ரிபிள் ஹெச் வந்து 1000 கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கார். இப்போ இது பார்த்தீங்கன்னா WWE ஹிஸ்ட்ரியிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் கன்னிங் அண்ட் பச்சை துரோகம். அதனால ஒரு பொண்ணோட வாழ்க்கையே முடிஞ்சிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கைஸ்? ட்ரிபிள் ஹெச் தந்திரமாக முடிவு எடுத்து ஸ்டெஃபனி மெக்மேனை கல்யாணம் பண்ணது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா அவர் பண்ணது தவறு, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டாரு, இத்தனைக்கும் அவங்க வந்து செம புகழில் இருந்த டைம் வர, ஸோ அது தவறுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைன்னா ட்ரிபிள் ஹெச் கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்காரு, இந்த மாதிரி அவருக்கு பணம் புகழ் எல்லாமே தந்தது வந்து ஸ்டெஃபனி மெக்மேன் தான், ஸோ அதனால் அவர் எடுத்த டிசிஷன் கரெக்டுங்கிறது நினைக்கிறீங்களா என்னங்கிறத கமெண்ட்ஸில் விடுங்க. ஸோ இன்னும் இதை மாதிரி நிறைய சுவாரஸ்யமான WWE ரியல் லைஃப் ஸ்டோரிஸை உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன் இந்த சேனலுக்கு. ஸோ until then stay tuned and thanks for watching.